இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேணும், ஒரு சந்தேகம் அப்படின்னா என் விருதாச்சரிப்பு அது எப்படின்னா அஜிரத்தும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொப்புள் கூடிய உறவு மாதிரி. வாழ்வியலாக இருந்தாலும் சரி நமக்கு அவங்க வழிகாட்டுவாங்க, கட்டாயம் வழிகாட்டுவாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அஜிரத்து இறந்துடுவாங்களோ அப்படின்னு என் மனசில் தோணுது. நான் மொட்டையெல்லாம் அடித்தேன். ஆமாம், ஜம்முன்னு ஒரு பயிற்சி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சின்ன பயிற்சி. அதை நான் சொல்கிறேன். அவங்க வாழ்ந்துட்டுருக்க காலத்திலே எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேணும், ஒரு சந்தேகம் அப்படின்னா எனக்கு முன்னாடி உட்காந்து என்னை பார்க்குறதா, எனக்கு கூட உட்காந்துருக்கதா கற்பனை பண்ணி பார்த்துட்டே வா, மூச்சை கவனிச்சிட்டே வா, நான் உனக்கு அதுக்கான தீர்வு சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கான தீர்வு கிடைக்கும், நான் சொல்லுவேன்னு சொல்கிறத விட தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலை நான்லாம் பயிற்சி பண்ணி அந்த இதிலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். அடுத்தது அவங்கள எந்த சூழ்நிலையுமே மறக்க முடியாத ஒன்று. அவங்க இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சுட்டு ஒரே இருக்குது அந்த விருதாச்சரிப்பு. அது எப்படின்னா அஜிரத்தும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொப்புள் கூடிய உறவு மாதிரி. வாரம் போய் பண்ணிகிட்ருக்கோம். அது வாரம் நடந்துகிட்ருக்கு அஜிரத்து வீட்டில். அதுக்கான பயன், அதுக்கான பலன் வரவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்தவரை நல்ல குரு. நம்ம நல்ல மாணவனாக இருந்தால் நிச்சயமாக அவங்க மறுமையில் இருந்தாலும் நம்ம தூய உடலில் இருப்பாங்க. நமக்கான உதவிகளை அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, செஞ்சிட்ருக்காங்க. நல்லா நம்பி வரவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக லைனாக இருந்தாலும் சரி, வாழ்வியலாக இருந்தாலும் சரி நமக்கு அவங்க வழிகாட்டுவாங்க, கட்டாயம் வழிகாட்டுவாங்க. இதுப்பா இறப்பதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொன்னால் நிறைய விஷயங்க. நாங்கள் எப்படின்னா ஒரு முன்னாடி எங்கள் வீடு இது பழைய வீடு வெள்ளைக்காரங்களத்து வீடு. அடுத்தது தம்பி இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 9,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதைக்கிட்ட ஏறக்குறைய ஒரு 3,500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. இதே அளவுக்கு அந்த வீடு ஒரே வீடு, மச்சி வீடு. கிட்டத்தட்ட நடுகால் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஒட்டியிருப்பாங்க. நடுகால்லாம் ஓடு போட்டு தேக்கில் சீட்டு போட்டு இருக்கும். அப்போ நான் ராட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப நாளாச்சு அஜிரத்தை பார்த்து. சரி அஜிரத்தை பார்க்கணுன்ட்டு நான் போயிட்டு ரொம்ப லேட்டாக எழுந்துச்சு பார்த்தோம்னா அப்போ பழைய ஓல்டு டைப் தானே, இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணேன். போகும்போது பையனை குளிப்பாட்டியிருந்தான். அவனை குளிப்பாட்டு அஜிரத்தை போய் பார்க்கணும், அவனை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறேன். எனக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு அஜிரத்து இறந்துடுவாங்களோ அப்படின்னு என் மனசில் தோணுது. எங்கள் வீட்டில் அதுக்குனால தான் சொல்கிறேன், அவனை குளிப்பாட்டு, அவனை அழைச்சிட்டு போகணும் அஜிரத்துக்கிட்ட அப்படின்ட்டு. இதை என் வீட்டில் சொல்லலை, என் மனசில் ஜஸ்ட் இறந்துடுவாங்களோ அப்படின்ட்டு தோணுது. டக்குன்னு சரி குளிச்சுட்டு பையனை அழைச்சிட்டு போகிறேன். போனோன்னா பார்த்து பேசி இது பண்ணால் இவனை ரொம்ப நாள் இவனை பிடிக்கும் அவங்களுக்கு. என்னென்னு தெரியல, பிடிக்கும். ஏன்னா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாதானே நல்லா அவங்க பேரப்புள்ள போய் தானே பிடிக்கும். ரொம்ப நாளே வச்சு ஓதி விட்டாங்க. வந்துட்டோம். ஒரு அதுக்கு மறுநாள் அன்னைக்கு அனுதில் அவங்க ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று, பட்ட ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் டைம். அது அப்போ இல்லை, ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் உடம்பு முடியாமல் போச்சு அவங்களுக்கு. பட்ட அன்னைக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே நானும் உண்மையாக அவங்க தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டோன்னே எனக்குலாம் பயம். கிட்டக்க போகிறோம். என்ன சே நான் அன்றைக்கி ஃபங்க்ஷன்னா ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. என்ன நிற்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க. தூக்கு சட்டை போடு, அதை போடு, அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் பரிதாபமாக அப்படியே இந்த ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அனாதை புள்ள நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன்.
என்னன்னா ஒரு சின்ன கேப்புங்க, இது இவ்வளோ கேப்புங்க, அது அவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ கேப்புங்க. இது இப்போ உங்கள் மூஞ்சி தெரியுது எனக்கு தெரியல, அந்த கேப்பில் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. புரியுங்களா? அதெல்லாம் பெரிய விஷயங்க அதெல்லாம். ஆனால் அந்த டைம் நாங்கள் அட்மிஷன்லாம் போட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நல்லா தான். இந்த அடுத்து என் பையனை அழைச்சிட்டு போனால அன்னைக்கு இறந்துட்டாங்க. ஏதோ எனக்கு மனசில் ஒரு ஒரு வைப்ர ஒரு மாதிரி புதுப்பாட்டி ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ண அஜிரத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்னா, அஜிரத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு. நான் ராட் பண்ணுறதுலேருந்து ரால்லாம் எனக்கு கிடைக்கும் நிறையா. சாப்பிட்ட கொடுத்து போன பிறகுங்க அந்த முகம்லாம் அவ்வளோ அருமையாக, நான் மொட்டையெல்லாம் அடித்தேன். ஆமாம், மொட்டை அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க குருநாதர், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து இஸ்லாத்தெல்லாம் நமக்கு சொல்லித்தரல. ஏன்னா நீ வந்து இப்படி போகணும், அப்படி வரணும், மார்க்கத்தில் தள்ளணும். எனக்கு வாழ்வியல் தாங்க கொடுத்தாங்க. இப்படியே வாழணும், இப்படி இருந்தால் வாழலாம் அப்படின்னு. அதனால் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ஆனால் அவங்க அன்றைக்கி ஒரு எலெக்ஷனில் வேறு நகரச்செயலர் எலெக்ஷன், அதில் வேறு மாட்டிக்கிட்டேன். இந்த பசங்களாம் எனக்கு கரெக்டாக செய்தி சொல்லலை. அப்புறம் அப்போ அதெல்லாம் இருந்ததால் எப்படியா இருந்தாலும் தூக்கியிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களும் முயற்சி பண்ணாங்க பிள்ளைக்கு, அவங்க வர விரும்பலை. நான் கொஞ்சம் நெருக்கடி ஆமாம். அவங்க வந்து கொஞ்சம் எப்படின்னா நெருக்கடி நமக்கு அந்த பற்றில் நீங்கள் எந்திரிங்க, நீங்கள் வாங்க, அதெல்லாம் முடியாது, பார்த்து தான் ஆகணும் அப்படின்றப்பேன். அது கடைசியாப்பில் சொன்னாங்க, நீங்கள் இல்லைண்ணே அப்படின்னு. என்னட்டையும் சொல்லலைங்க. அது சொல்லியிருந்தா நான் இப்போ எலெக்ஷன் அது ஓடி இருப்பான், அவங்க தானே வாழ்க்கை அப்படின்ட்டு. ஒரு முறை வந்து எலெக்ஷனில் வந்து எல்லாம் ஜெயிச்சிட்டோம். சேர்மன் 2 ஓட்டு, சேர்மன் ஓட்டு ஒரு ஓட்டு போடணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பாரம்பரிய அடிப்படையில் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த இது. என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இதுக்காண்டி என்னை லேடிஸ் ஆக்கிட்டேன். நான் அதை ஏதாவது கேட்டுருவேன்னு. அப்புறம் அண்ணன் இப்போ எங்கள் வீட்டில் கவுன்சிலர் ஆனாங்க. அண்ணன் வந்து கவுன்சிலர், இப்போ சேர்மனாக இருக்கார்ல அவர். அப்போ போயிட்டு இப்போ அஜிரதா மருந்து அடைச்சிட்டாங்க. நாங்கள் சேர்மனை தான் எய்ம் பண்ணி போகிறோம். போயிட்டு அவங்க அடக்க ஸ்தலத்தில் போய் வணங்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், தலை கீழே குனிகிறேன். அவங்க தலையில் இதில் கால் தலை வைக்கிறதுக்கு. சேர்மன்லாம் வைஸ் சேர்மனாவது கிடைக்கணும் எங்களுக்கு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. உன் நோக்கம் நிறைவேறும் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சோன்னு சொன்னேன், அண்ணா நமக்கு சேர்மன் இல்லை, நான் வைஸ் சேர்மன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு. ஆனால் எங்கள் அண்ணா கடைசி வரை எழுதி கொடுக்கல. லாஸ்ட் மினிட்டில் நான் தான் சத்தம் போட்டு சண்டை போட்டு எழுதி கட்ட சொன்னேன். அதில் வந்து ஆமாம் வைஸ் சேர்மன் நாள். இப்போ இந்த சக்தி தரண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஃபோன் அப்போ வந்து சாதாரண பட்டன் ஃபோன் தானே, இது டயல் ஃபோன் தானே, டயல் கிடையாது, பட்டனாக இருக்கும். போய்ட்டு நான் என்ன நம்பர் அடிக்கணும்னு பார்த்தேன்னா அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டயல் ஆகிடும். அதெல்லாம் அப்புறம் ஒரு நெகட்டிவாக சில நான் கொஞ்சம் ஆர்வத்தில் வெளியிலலாம் சொன்னோம். சில பேர் அதில் என்னென்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்குதோ அப்படின்ட்டு. அப்புறம் வேறு ஒரு பாடியில் லிமிட் ஆகி அப்படி மேலே மிதக்கும், அந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க அவங்க. பட் எனக்கு அது செல்லலை. ஆனால் நான் கேள்வி ஞானத்தில் அந்த மேலே ஆகிடும், மேலாடி அப்படியே சுத்தம். அதெல்லாம் அந்த மாதிரி இன்பம்லாம் கோடி கொடுத்தாலும் யாரும் கிடைக்காது. எனக்கு வந்து உனக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு சொன்னேன், இன்னும் வெளில சொல்லாதீங்கன்னு சொன்னேன், கேட்கல அப்படின்னே சொன்னாங்க. எனக்கு என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அவங்க இந்த வைப்ரேஷன்லாம் எடுத்துருவாங்க.